இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் ஆனது யோவான் 19 இறைவார்த்தைகள் 25 27 வரையிலான இறைவார்த்தைகள் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவர் தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆதரவற்ற தம் தாயை அன்பு செய்த சீடரிடம் ஒப்படைப்பது இயேசுவின் கடமை உணர்வை காட்டுகிறது. தாம் சொல்லன்னா துன்பம் அனுபவிக்கும் வேளையிலும் தம் தாயின் திக்கற்ற நிலை பற்றியே அவர் சிந்தையாய் இருக்கிறார். இறுதியில் தம் தாயை அன்பு செய்த சீடரிடமே ஒப்படைக்கிறார் இயேசு. தம் உயிரை கையில் பிடித்து கொண்டு கல்வாரி வரை பின் சென்ற பெருமை திருத்தூதருள் ஒருவருக்குத்தான் உண்டு. அத்தகைய யோவானுக்கு இயேசுவின் இதய பீடத்தில் ஒரு தனி இடம் இருந்தது. ஆகவே தாம் பிரியும் நேரத்தில் இயேசு அவருக்கு ஓர் அன்பு பரிசளிக்கிறார். தம் தாயின் அளவற்ற அன்பையும் அரவணைப்பையும் அவருக்கு உரியதாக்குகின்றார். இதோ உன் தாய் என கூறி தம் தாய் மரியாவை அவருக்கு தாயாக அளிக்கிறார். உண்மையில் மரியா இயேசுவின் அன்பு சீடருக்கு மட்டுமே தாயாக அருளப்படவில்லை. இயேசுவை அன்பு செய்யும் சீடர் அனைவருக்குமே அவர் தாயாக தரப்பட்டார். எனவேதான் இயேசுவை நம்பிக்கை கொண்டு அவரை நேசிக்கும் அத்தனை பேரும் மரியாவை அம்மா என்று அழைக்க முடிகிறது. அவரே நம்பிக்கையாளரின் தாய், கிறிஸ்துவர் அனைவரின் தாய், உலகின் தாய். எனவே நம்மை இயேசுவோடு இணைக்க ஒரு நல்ல இணைப்பாளராக இருக்கும் அன்னை மரியிடம் ஜெபிப்போம். இயேசுவோடு இணைவோம். ஆமேன்.